அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸஸ் இன் சி ஷார்ப் லாங்குவேஜஸ். வழக்கமாக வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜாவா இல்லைன்னா சி ஷார்ப் மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே காமன். ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ரியல் டைமில் வந்து ஆப்ஜெக்ட் எல்லாம் இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், சேரு, டேபிள், பென், பைக்கு, ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளோட பேர், அப்புறம் அதனோட பயன்பாடு, அதாவது பிஹேவியர், அதையை பற்றி சொல்கிறது தான் வந்து ஆப்ஜெக்ட். கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெம்ப்ளேட் பை விச் ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். ஸோ நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டெம்ப்ளேட் தான் வந்து கிளாஸ். அதில் வந்து ஃபீல்ட்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும், கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் கிளாஸை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஸோ கிளாஸை யூஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்ட்னு வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரியல் டைமாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நான் கிளாஸுங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த கிளாஸுக்கு வந்து கிளாஸ் நேம் 1 ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் கிளாஸ் நேம் 1னே கொடுக்குறேன். நீங்கள் எந்த வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து கிளாஸ் நேம். ஸோ இதுதான் வந்து டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட்டுக்குள்ளே நம்ம வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், இல்லைனா வந்து மெத்தட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்டர்லாம் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் value equal to 50. இது வந்து டேட்டா மெம்பர் அப்படிம்பாங்க. ஸோ இந்த வேரியபிளுக்கு எதுவும் அசைன் பண்ண வேணாம், வேரியபிள் நேம் மட்டும் டிஃபைன் பண்ணலாம். டேட்டா மெம்பர் ஆர் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ கிளாஸ் லெவலில் நம்ம ஏதாவது வேரியபிள் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் டேட்டா மெம்பர் இல்லைனா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படிம்பாங்க. அதுக்குள்ளே நம்ம மெத்தட் க்ரியேட் பண்ணலாம். பப்ளிக் void test method. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, வேல்யூ இதான் வந்து ஆப்ஜெக்ட் நேமு கம்ப்யூட்டர். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் இன்ட்டு வந்து அதனோட மேனுஃபேக்சரிங் இயர் MFT மேனுஃபேக்சரிங் டேட்டு, அது வந்து நம்பரில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதனால் MFTன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பேராமீட்டரைஸ்டு மெத்தடை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் computer cname int date of MFT date of manufacturing. ஸோ மெத்தட் பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணோம்னா வேறு எந்த கிளாஸ்லேருந்து வேணாலும் இதுக்கு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெம்பரை வந்து
இந்த மெத்தடுக்குள்ளே கால் பண்ணுறேன். கம்ப்யூட்டர் equal to cname, mft equal to data format. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் நேமும் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கும் வாங்குகிற வேரியபிள்ஸ். ஸோ அதை வந்து இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட் வந்து இன்னொரு கிளாஸ்லேருந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸ் 1ங்கிற கிளாஸ் நேமை வந்து இன்னொரு கிளாஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணுறோம். இன்னொரு கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம். obj கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் 1. ஸோ இந்த கிளாஸ் 1ஓட கிளாஸ் நேமுக்கு வந்து இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ளே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கிளாஸ் cls equal to new class 1. ஸோ இப்போது கிளாஸ் 1ங்கிற கிளாஸ் நேமோட ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா இந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற மெம்பர்ஸ்லாம் நம்ம அதாவது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இந்த கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா ஆப்ஜெக்ட் கிளாஸ்லேருந்து கிளாஸ் 1 கிளாஸோட டெஸ்ட் மெத்தடுக்கு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் of class 1 class. ஓகேங்களா. இப்போ cls டாட் ls டாட் ஏன் விசிபிளாக இல்லை அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்னல். இந்த கிளாஸோட அக்சஸ் மாடிஃபையர் வந்து இன்டர்னல்னு இருக்குது. அப்படின்னா எந்த ஃபங்க்ஷன் மெத்தட் இருந்தாலும் இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் நம்ம கால் பண்ண முடியும். ஸோ அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் கால் பண்ணோன்னா இது மாடிஃபையர் பப்ளிக்னு வச்சுக்கலாம். பப்ளிக்னு வச்சுட்டோம்னா சாரி நம்ம இது வந்து ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உள்ள மெத்தடை கால் பண்ணோன்னா நம்ம இங்கே ஒரு மெத்தட் இன்டர்னலாக க்ரியேட் பண்ணோம். டெஸ்ட் டெஸ்ட் மெத்தட் இன்டர்னலாக வச்சு கால் பண்ணிக்கலாம். இன்டர்னலாக இருக்கட்டும். ஸோ இப்போ cls டாட் விசிபிளாக இல்லை அப்படின்னா பப்ளிக் மாற்றலாம். பப்ளிக் டெஸ்ட் மெத்தட் வந்துச்சுங்களா. ஸோ அக்சஸ் மாடிஃபையர். ஸோ இந்த கிளாஸில் வந்து அக்சஸ் மாடிஃபையர் இன்டர்னலுக்கு பதிலாக பப்ளிக்னு மாற்றினா தான்
மற்ற கிளாஸில் வந்து நம்ம இதை அக்சஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே அந்த மெத்தடுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணுறோம். டெஸ்ட் மெத்தடு கம்ப்யூட்டர் நேம் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால டபுள் கோட்ஸில் பாஸ் பண்ணோம். ஹெச்பி கம்ப்யூட்டர் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து 2021. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஸோ வேல்யூ பாஸ் பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ண இல்லைங்களா, கன்சோலில் வந்து என்ன வேல்யூ பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் எம்எஃப்டி. ஸோ இந்த டெஸ்ட்டு ஆப்ஜெக்ட் கிளாஸில் உள்ள டெஸ்ட் மெத்தடை, அந்த டெஸ்ட்டுங்கிற மெத்தடை ரன் பண்ணுறோம். அப்படி ரன் பண்ணோன்னா இந்த மெத்தட், அதாவது கிளாஸ் 1ங்கிற கிளாஸில் உள்ள மெத்தட் வந்து இங்கே கால் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்ஜெக்ட், அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட், அதாவது கிளாஸ் 1 ஆப்ஜெக்டோட மெம்பர்ஸுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோம் த்ரூ ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். கிளாஸ் சப்ஜெக்டோட டெஸ்ட் மெத்தடை ரன் பண்ணலாம். So running. Speak computer. பண்ணிட்டால டீபக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கன்கார்டினேட் பண்ணோம், கமா பண்ணக்கூடாது. வேல்யூ பாஸ் ஆயிடுச்சு. கம்ப்யூட்டர் ஃபிக்ஸ் ஆகுது. இட்ஸ் கான்கார்டினேட் திஸ், கமா பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ப்ளஸ் பண்ணோம், ப்ளஸ் ஆப்ரேட்டர். சாரி, not this. ஓகே. ஸோ நம்ம வந்து கன்கார்டினேட் பண்ணோம் டைரெக்டாக. கமா வந்து ஏன் இங்கே கமா யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன் அப்படின்னா வேரியபிள் அசைன் பண்ணுறோம்.
எத்தனை வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிள், ஸோ எத்தனை பேராமீட்டர் இருக்கோ, இந்த டெஸ்ட் மெத்தடு எத்தனை பேராமீட்டர் ரிசீவ் பண்ணுதோ அத்தனை பேராமீட்டர் பாஸ் பண்ணும்போது, இப்போ 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுனால கம்மா போட்டிருக்கோம். இது 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணோம் அப்படின்னா கம்மா யூஸ் பண்ணி அடுத்த பேராமீட்டர் வேல்யூ என்ட்ரு பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ் கிரியேஷன். இந்த கிளாஸில் உள்ள டேட்டா மெம்பர்ஸ், அதாவது மெத்தட்ஸ், வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கிளாஸில் அந்த கிளாஸ் ஒன்னோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூ அசைன், அந்த ஆப்ஜெக்டோட மெத்தடுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். தேங்க்யூ.